வெல்கம் பேக் டு கேலக்ஸி சமையல். இன்னைக்கு தந்தூரி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஹோட்டல்ல சாப்பிடும்போது இருக்க அதே டேஸ்ட் வீட்டில் எப்படி செய்யுது அப்படிங்கிறதுக்கான எல்லா குறிப்புகளும் இந்த வீடியோவில் இருக்கு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரில் சிக்கன் செய்யறதுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து அதை ஒரு தவாவில் போட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் லேசாக வறுத்துக்கணும். இது லேசாக சூடு ஏறினதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கைகளில் பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு பவுலில் 200 ml அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு முழு எலுமிச்சைப்பழ சாறு, நம்ம முதல்ல பொடி பண்ணி வச்ச கசூரி மேத்தி, கடைசியாக தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடும். ஒரு முழு கோழிக்கு இந்த அளவு உள்ள மசாலா கரெக்டாக இருக்கும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு முழு கோழியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா தடவுறதுக்கு முன்னாடி சில இடங்களில் கோழியில் நல்லா டீப் கட் பண்ணணும். அப்போ தான் மசாலா நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி நல்லா டீப் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவ ஆரம்பிக்கலாம். எங்கெல்லாம் நம்ம டீப் கட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மசாலா தடவணும். இந்த மாதிரி கோழி முழுக்க மசாலா தடவி முடித்ததுக்கப்புறமா மீதம் இருக்க மசாலாவை மறக்காமல் கோழியில் உள்ளேயும் தடவணும். மசாலா தடவி முடித்ததுக்கப்புறமா சமையலுக்கு நம்ம எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறோமோ அதே எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரை சிக்கனுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம். தந்தூரி சிக்கன் செய்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் இந்த மசாலா சிக்கனில் நல்லா ஊறி இருந்தால் மட்டும்தான் இதோட சுவை நல்லா இருக்கும். அதனால் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் 12 மணி நேரம் வரை இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கணும். தந்தூரி சிக்கன் கேஸ் அவனில் பண்ண போகிறேன். 10 நிமிஷம் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன்லேருந்து கீழே எண்ணெய் வடியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளேட் வச்சுருக்கேன். நம்ம மசாலா தடவிய சிக்கனை மேலே இருக்க ட்ரேயில் வச்சாச்சு. 225 டிகிரிஸில் ஒரு ½ hour டைமர் செட் பண்ணி வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கனை திருப்பி வச்சு குக் பண்ணோம்னா 2 பக்கமும் சிக்கன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். அதிகபட்சம் 40 நிமிஷம் போதும் இது ரெடி ஆகிறதுக்கு. 40 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து ஒரு செம்மையான கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. சுவையான தந்தூரி சிக்கன் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப சுலபமான முறையில் உங்கள் வீட்லேயும் செஞ்சு அசத்துங்க. நன்றி.